நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, வரக்கூடிய அக்டோபர் 2025 எப்படி எது மாற ஒரு அமைப்பு மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு காலகட்டமாக ஒரு மாதமாக இருக்க போகிறது என்று சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு உங்களுடைய கர்மா எப்படி செயல்பட போகிறது, வாழ்க்கையில் அடுத்த வரக்கூடிய சம்பவங்கள் எப்படி இருக்க போகிறது, எந்த விஷயங்கள் எப்படி நடக்க போகுது, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, அது மாதிரி விஷயங்கள் அக்டோபர் மாதம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம 2025 மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சனி 12ஆம் இடத்துல இருந்து விரயசனியாக கண்டினியூ பண்ணுறார். குரு 3ஆம் இடத்துலேருந்து கொஞ்சம் நல்ல விசேஷமான பலன்களை, அதாவது விரய சனியை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஒரு அமைப்பை, நல்ல அமைப்பை குரு கொடுக்குறார். ஏன்னா யோகஸ்தானம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்தை 9ஆம் இடத்தையே பார்த்து வலுப்படுத்துகிறார். மேஷராசிக்காரங்களுக்கு சில விரயங்கள் சுப விரயமாக செய்வதற்கும், ஒரு யோகமான விஷயத்துக்கு சில விரயங்களும் சில டிராவல்களும் சில விஷயங்களும் செய்வதற்கும், யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கும், ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு பிளானிங்க்கும் குரு 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்தை பார்த்து 7ஆம் இடத்தை பார்த்து 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் மேஷராசிக்கு. அடுத்த 2 கிரகம் ராகு கேது எப்படி இருக்கிறான்னு பார்த்தா, ராகு கண்டிப்பா 11ஆம் இடத்திலிருந்து, கேது 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது குழந்தைகளுக்காக, சகோதரர்களுக்காக, சில லாப நோக்குக்காக, குடும்பத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் பண்றோம், செலவுகள் பண்றோம், மெனக்கெடுதல் பண்றோம். சொசைட்டியில் அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டேட்டஸ்க்கு போவதற்காக சில விஷயங்கள் நாம் முயற்சி செய்து, ரிஸ்க் எடுத்து, கடன்பட்டு, வேலைகள் செய்து, சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம சிலதெல்லாம் செய்ய போகிறோம் என்பது தான் இந்த ராகு கேது விஷயங்கள். மேஷராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி, ராகு, கேது, குரு, இந்த 4 பேரும் இப்படி ஒரு அமைப்பு கொடுக்குறாங்க. ஸோ என்னதான் 7.5 நாட் சனி ஸ்டார்ட் ஆகி 5 மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு செலவு, விரயமோ விரயம், சுப விரயங்களுக்கு வேணுங்கிற திட்டங்கள், குழந்தைகள் அதாவது சிறு வயதினராக இருந்தால் அவங்களுக்கு சில விஷயங்களில் அசௌரியங்கள், அலைச்சல்கள், கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ் படிக்கிறதுல, நடுத்தர வயதாக இருக்கிறவங்கன்னா நிறையா இடம் மாற்றங்கள், குடுக்கல் வாங்கல பிரச்சனை, பணம் பற்றாக்குறை, கையில் பணம் 20ஆம் தேதியே காலி ஆயிடுது, மீதி 10 நாள் எப்படி தட்டுனே தெரியல, பணம் வராதுக்கு முன்னாடியே செலவு காத்திருக்குது, அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்த அமைப்பு ஒரு நல்ல விஷயத்துக்காக போகக்கூடிய அமைப்பாக காட்டுதுங்க. இப்போ மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ராசி அதிபதியாகிய செவ்வாயே பாருங்க 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குது. தனக்காக என்ன செஞ்சுக்கணும், தனக்கு வேணுங்கிற வேலைகள்லாம் செஞ்சுக்கக்கூடிய விஷயத்துல ஸ்தர்த்தியா, ஃபோக்கஸ்டா, விவரமாக செய்யக்கூடிய அமைப்புகள் குரு பார்வையினால கொஞ்சம் இருக்குது. நம்ம அடுத்தவங்களுக்காக அலைஞ்சது போது நம்ம சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அக்டோபர் மாதமாக இருக்கிறது. அது குறிப்பாக ஒரு 7ஆம் தேதி ஃபர்ஸ்ட் வீக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் ஆஃப் அக்டோபர்லேருந்து புதன், சுக்கிரன் எல்லாமே நல்ல இடத்துக்கு மாறுறார். புதனே 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயங்கள், டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடு, இமெயிலு, சோஷியல் மீடியா, அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு குரு பார்வை பெறுவதனால நல்ல முன்னேற்றம். ஸோ கடன்பட்டு ஒரு சுப விரயம் பண்ணுறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கி போய் எஜுகேஷன் ஜாயின் பண்ணுறது, ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறது, வெளிநாடு போகிறது, அது மாதிரி சில விஷயத்துக்கு கடன் விஷயங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு, படிப்பு சார்ந்த விஷயங்கள், இது மாதிரி சோஷியல் மீடியா, கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல க்ரோத் இருக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரனே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு வரனால, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது, 6ஆம் இடம் 12ஆம் வீடு கனெக்ட் ஆகும் பொழுது கடன் விஷயங்கள், சுப கடன்கள், உடல் உபாதைகள் சின்னது போகிறது, ஒரு ஜுவல் லோன் வைக்கிறது, ஒரு வண்டி டாப் அப் லோன் வாங்குறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சு அது மூலமாக நம்மளுடைய வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு மேஷ ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கொடுக்கறதுங்க. ஸோ இந்த சுக்கிரனின் பெயர்ச்சி, புதனின் பெயர்ச்சி அக்டோபர் 7ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய அமைப்பு மிகவும் பரவாயில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சூரியனே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்துல நீச்சம் பெற்றாலும் குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ ஒரு ராஜயோகாதிபதி 7ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு பங்குதாரர் மூலமாக, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸ், நல்ல தொடர்பு வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ மேலோட்டமாக பார்க்கும் பொழுது முதல் வாரத்திலிருந்தே படிப்படியாக
மேஷ ராசிக்காரர்களுக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பண விரயங்கள் ஆனாலும் நல்ல விதத்துக்காக செலவு பண்ணக்கூடியது. ரியல் எஸ்டேட், இடம், வண்டி, வாகனம், அது மாதிரி விஷயத்துக்கு வாங்குறது, சில ஃபியூச்சருக்கு வேணுங்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சில யுக்திகள் இப்போவே பண்ணுறது, அது மாதிரி ஒரு விஷயம் ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக, அது மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணக்கூடிய மாதத்துகளுக்கு, பல மாதங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய, அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அக்டோபர் 2025 கட்டாயம் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. குருவின் பார்வை புதன் மேலே விழுகுது, செவ்வாய் மேலே விழுகுதுங்கிறதுலாம் அருமையான விஷயம். அதே சமயத்தில் 7ஆம் இடத்தை வலுப்பக்கிறதுனால நண்பர்கள் சோஷியல் லைஃப்பில் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும். பழைய நண்பர்கள் கான்டாக்ட்ஸு, பழைய கிளைண்ட்ஸ் கான்டாக்ட், பழைய கொலீக்ஸ் கான்டாக்ட் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வர்றது, வேலை மாற்றத்தில் ஒரு மாதிரியான நல்ல விஷயங்கள் கொடுக்கறது, எதிர்காலம் திட்டம் போடுறது, வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கு பிளான் பண்ணுறது, ஃப்யூச்சரில் நம்மளுடைய இரட்டிப்பு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கமை வளர்த்தி கொள்வதற்கான திட்டங்களை தீட்டுவது, அது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் இருக்குது. இதில் பாருங்கள், செவ்வாய் மாதத்தின் இறுதி கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கே போகிறார். அதாவது மேஷராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் இடத்துலேருந்து 8க்கு போகிறார், புதனும் 8க்கு போகிறார். ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ நடுவால் இருக்கக்கூடிய அந்த 2வது வாரம் 3வது வாரத்தில் சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வருது. அதை நீங்கள் செய்து கொள்ளணும். கடைசி வாரம் பார்த்தீங்கன்னா 8க்கு செவ்வாய் போகுது, புதனும் 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது சில விஷயங்கள், உடல் உபாதைகள், கடன் படுறதல், கொஞ்சம் நம்ம நினைக்கிற திட்டங்கள் கரெக்டாக வராமல் போகிறது, வம்பு வழக்குகள், அது மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதத்தின் மிடில் பீரியட் என்று சொல்லப்படுகிற 2nd வீக் அண்ட் 3rd வீக் நல்லா யூஸ் பண்ணிக்கணும், உபயோகிச்சுக்கணும். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் தாமதமாகவும் ஸ்லோவாகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கிற காரணத்தினால மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளைய வயதினராக இருந்தாலும் சரி, எந்த வயதினராக இருந்தாலும், இளைய வயதினராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, குடும்பஸ்தர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 3வது வாரத்துக்குள்ளே சில விஷயங்கள்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா அடுத்த ஒரு அக்டோபர் கடைசி வாரத்திலேருந்து நவம்பர் சில வாரங்கள் வரைக்கும் ராசி அதிபதியே 8ஆம் இடத்துக்கு போகிறார். புதன்கிற 6ஆம் வீட்டு அதிபதி 8க்கு போகும்போது சில விஷயங்கள் நம்ம கையில் இல்லைங்கிற மாதிரி இருக்கும், தாமதங்கள் வரக்கூடும். ஸோ அதனால் முதல் 3 வாரங்கள், குறிப்பாக சொல்லணுன்னா 2nd and 3rd வாரத்தை உபயோகப்படுத்தி சில விஷயங்கள் நடத்தி, சில அடுத்த லெவல் ஆஃப் வாழ்க்கையில் வேணுங்கிற ஒரு முன்னேற்றங்கள், எதிர்காலத்துக்கு வேணுங்கிற சில திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தசையில் பிறந்திருக்கீங்க, எந்த புக்தி, எந்த நேரம், எந்த தேதியில் பிறந்திருக்கீங்க வைத்து, நீங்கள் எந்த லக்னம், என்ன நட்சத்திரம்லாம் வைத்து, இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசரன் எப்படி, என்ன தசை போயிட்டுருக்கு, என்ன புக்தி போயிட்டுருக்கு, என்ன அந்தரம் போயிட்டுருக்கு, அதெல்லாம் வைத்து பார்த்து இந்த நம்ம பேசின இந்த பொதுவான கோச்சார் அமைப்பு, சனி பயிற்சி, குரு பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சுக்கிரன் பயிற்சிங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையான துல்லியமான பலன் எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய 6 மாதம் 1 இயர் எப்படி இருக்குது, எந்த மாதிரி விஷயங்கள் எப்படி திட்டமிடணும், நீங்கள் எது மாதிரி ஒரு பாதையில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நம்மளுடைய டைம்லைன்ஸ் என்னங்கிறதெல்லாம் நல்லா தெரிந்து கொண்டு துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து அதற்கு தகுந்தமான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இது பொதுவான பலன்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 2025 மாதம் எத்தகைய ஒரு மாதமாக, எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக, காலகட்டமாக வரப்போகிறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், அறிவியல் சார்ந்த ஜோதிட முறையில் உங்களுடைய கர்மா எப்படி செயல்பட போகிறது, வாழ்க்கையில் சம்பவங்களாக எப்படி உருவெடுக்க போகிறது, நம்மளுடைய கோச்சார் அமைப்பு, ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்களோட பயிற்சி எப்படி ரிஷபராசிக்காரர்களை அக்டோபர் மாதம் பாதிக்க போகிறது, என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல சனி கடந்த 4-5 மாதமாக இருந்து நல்ல பலன்கள் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்ப தன வாக்குஸ்தானத்திலும் குரு இருந்து நல்ல ஒரு பலன் 8ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகி வெளிநாடு, வெளிமாநிலம், கூட்டு தொழில்,
அது மாதிரி சில விஷயங்கள், ஷேர் மார்க்கெட், லாட்ரி மூலமாக ஸ்பெக்குலேட் பண்ணுறது, முதலீடுகள், அடுத்தவங்களுடைய பணம், இது மாதிரி ஒரு விசித்திரமான சில அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து டிராவலிங், அதெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பு. குரு 2ஆம் இடத்திலிருந்தும் சனி 11ஆம் இடத்திலும் நல்ல பலன்கள் தான் கொடுக்குறார். ஆனால் ராகு கேது பாருங்க, ராகு 10ஆம் இடத்திலும் கேது 4ஆம் இடத்திலும் இருந்து வேலை தொழிலில் நிறைய மாற்றங்கள் கொடுக்குறார். தொழில் வேலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு குழப்பம், மாறுதல், ஒரு இடத்துல விட்டு ஒரு மாறுறது. இந்த வருஷம் ஃபுல்லாக 18 மாதங்கள் பார்த்தீங்கன்னா ராகு வந்து 10ஆம் இடத்திலும் கேது 4ஆம் இடத்திலும் இருக்கும் பொழுது ராகு கேதுகள் எந்த ஆக்சிஸில் இருக்காங்களோ அதில் வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அதில் வந்து நிறைய கர்மாவை செயல்படுத்துவாங்க. ஸோ தொழில் விஷயங்கள், வேலை விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்களுக்கு, ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஆனால் சனியின் சஞ்சாரமும் குருவின் சஞ்சாரமும் தப்பில்லை. ஆனால் ராகு குருவின் பார்வை பெறுவதனால பெரிய பாதிப்பும் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதியாகிய சுக்கிரன் இதுவரை 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு வரார், நட்பு வீட்டுக்கு வரார். என்னதான் நீச்சமாக போனாலும் தப்பில்லை, ஓரளவுக்கு அவருக்கு பிடித்த 5ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே சமயத்தில் 2வது வாரத்திலிருந்து புதன், ராஜயோக அதிபதி புதன் வந்து 6ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வை பெறுகிறார். ஸோ 6ஆம் இடங்கிறது என்ன, கொஞ்சம் ஒரு கடன் வாங்குறது, வெளியூர்களை போகிறது, குடுக்கல் வாங்கல பிரச்சனை. அதே சமயத்தில் கொஞ்சம் அடுத்தவங்களோட பணமும் வரும், ஏன்னா குருவின் பார்வை பெறுகிறார் இல்லையா. ஸோ ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, வெளிநாடு போகிறது, குடுக்கல் வாங்கல், லாட்ரி, ஸ்டார் மார்க்கெட், ஒரு டாப் அப் லோன் வாங்குறது, அது மாதிரி பல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ சுக்கிரன் 5க்கு வரார், புதன் 6க்கு போகிறார். அதே சமயத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் 7ஆம் இடத்துல இருந்து கடைசியில் தான், மாதத்தின் கடைசி 8 மாதத்துக்கு போகிறார், 7ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ இது எத்தகைய ஒரு விஷயத்தை காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்கள் அக்டோபர் மாதம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம். ஏன்னா ராசி அதிபதி ஆகிய சுக்கிரன் நீச்சமாக போய் சனி பார்வை பெறுகிறார். ஸோ சில டெசிஷன்லாம் நீங்கள் வந்து அக்டோபர் மாதம் எடுக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராசி அதிபதியை நீச்சமாக போய் சனி பார்வை பெறுகிறார். 5ஆம் வீடுங்கிற குழந்தை பாவம், தனஸ்தானமாக வந்து 6க்கு போகிறார். ஸோ அதனால் கடன் படுதல், குழந்தைகள்னால சில மெனக்கெடுதல், குழந்தைகளுக்கு உடல் நலத்துக்காக சில செலவு பண்ணுறது, தேவையில்லாத செலவுகள், அனாவசியமான குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவர் போய் செவ்வாயோட சேர்றார், அதுவும் சரியில்லை புதன். அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா அவரும் 6க்கு போய் நீச்சமாக போகிறார். ஸோ 4ஆம் இடமும் நீச்சமாக போகுது. ஸோ இடம், வீடு, வண்டி, வாகனமெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். தேவையில்லாமல் லோன் போகக்கூடாது. குடுக்கல் வாங்கலில் பார்த்துக்கணும். இதே மாதிரி உறவுகள் விஷயத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவினா கணவர், கணவனா மனைவி, பெற்றவங்க, பெற்றோர்கள், கசின்ஸு, உங்களுடைய பிளட் ரிலேஷன்ஷிப்ஸு, சகோதரர்கள், இவங்களோடையெல்லாம் கொஞ்சம் நட்பு பாராட்ட வேண்டும். சில பிரச்சனைகள் வந்து போகலாம், சில மனக்குறைகள், சில கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து எடுத்தமா கவுத்தமானு செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த ரிஷபராசிக்காரருக்கு அக்டோபர் மாதம் இல்லை. நம்பர் 1 ரீசன் வந்து ராசி அதிபதி நீச்சமாக போகிறார். நீச்ச பங்கம் ஆகிறாரா? நீச்ச பங்கம் ஆகிறார், ஆனால் அது முழு பங்கம் இல்லை. சனியின் பார்வை பெறுகிறார். குரு பார்வை பெறுகிறாரா? இல்லை. அதே சமயத்தில் 5ஆம் வீட்டு அதிபதி 6க்கு போகிறார், 4ஆம் வீட்டு அதிபதி 6க்கு போகிறார், நீச்சமாகிறார். என்னதான் குரு பார்வை இருந்து பெரிய பிரச்சனைகள் கொடுக்கலைன்னாலும் ஒரு முடிவுகளும் நீங்கள் எடுக்கும் பொழுது சற்று யோசித்து கவனமாக, வேகத்தை காட்டிலும் விவேகமாக செயல்படுகிறோமா என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் வந்து செயல்படுவது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு வேண்டிய ஒரு ஆலோசனை, வேண்டிய ஒரு அட்வைஸாக அக்டோபர் மாதத்துக்கு இருக்குது. குறிப்பாக சொல்ல வேணுமானால் செகண்ட் வீக்கிலிருந்து, அக்டோபர் செகண்ட் வீக்கிலேருந்து கோச்சார் அமைப்பில் இருக்குது. இது மாதிரி அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து இடம் விஷயங்கள், பிஸ்னஸ் விஷயங்கள், வேலை விஷயத்தில் மாற்றங்கள் உண்டு. அது எந்த மாதம் எப்படி நடக்குங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, நீங்கள் எந்த நேரத்தில் எந்த தேதியில் பிறந்தீங்க வச்சு ஒரு ஜாதகத்தை போட்டு அதில் என்ன நட்சத்திரம், என்ன தசை போகுதுங்கிறதெல்லாம் பார்த்து துல்லியமாக நம்ம எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டலாக எது மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து நமக்கு பிரச்சனை வரும், எதில் வந்து சேஞ்சஸ் காட்டுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து அக்டோபர் மாதம் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஷபராசியில் ஆண்டு கிரகத்தை வைத்தும் மாத கிரகத்தை வைத்தும் அது போய் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வைத்து நம்ம சொல்லலாம். ஸோ குரு பார்வை இருப்பது வந்து தவறில்லை. ராசி அதிபதிக்கு வந்து
குரு பார்வை இல்லையா என்றாலும் புதனுக்கும் சூரியனுக்கும் குரு பார்வை பெறுவதனால சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் உண்டு. அது அதே சமயத்தில் உடல் உபாதைகள், கடன் தொல்லைகள், வம்பு வழக்குகளுக்கும் சில பேர்த்துக்கு ஒரு தவறான 6ஆம் வீட்டு திசையோ 8ஆம் வீட்டு திசையோ நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் என்ன எந்த பாவம் ரன் ஆகிட்டு இருக்கு, என்ன ஆதிபத்தியம் ரன் ஆகிட்டு இருக்குன்னு பொறுத்து தான் சொல்ல முடியும். பொதுவாக கோச்சார் அமைப்புகள் உங்களை கவனமாக இருக்க வைக்கக்கூடாது. அதே சமயத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஸ்கூல் எக்ஸாம்ஸு, காலேஜ் எக்ஸாம்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மாதத்தின் செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா சனியின் பார்வையிலேருந்து விலகிறாங்க. ஸோ படிக்கிறவங்க, அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க, பண விஷயத்தில் போக்குவரத்தில் இல்லாமல் படிப்பு டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல டெவலப்மெண்ட் உண்டு. ஏன்னா குருவின் பார்வை சூரியன் புதன் மேலே உழுகிறனால ஓரளவுக்கு கிளாரிட்டியும் கான்சென்ட்ரேஷன் கிடச்சி எக்ஸாம்ஸில் வந்து பாஸ் பண்ணி நல்லா காம்படிட்டிவான சில ஸ்கோர்ஸ் எடுக்கக்கூடிய அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. ஸோ அந்த மாதிரி அமைப்பு வச்சு பார்க்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு துறையில், அது மாதிரி ஒரு வாழ்க்கை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான பலன்களும், பணம் போக்குவரத்து செஞ்சு கொண்டு இருக்கிறவங்க, கமர்ஷியல் லைஃப்பில் இருக்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, குடுக்கல் வாங்கல் நிறையா இருக்கிறவங்க, கடன் விஷயத்தில் இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நான் சொன்ன மாதிரி தேவைப்படுகிறது. ரீசன் பீயிங், உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 6ஆம் இடம் வலுக்குது. 6ஆம் இடம் வலுக்கும் பொழுது ஆகக்கூடிய கடன் கடைசி அதை அடைப்பதற்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நல்ல தசாபுக்திகள் போயிட்டு இருக்கும் பொழுது தவறு இல்லை. பட் தசாபுக்திகளும் சிறப்பில்லாத பொழுது அதை வந்து அவசரத்தில் நம்ம பண்ணது வந்து கடைசி நம்ம ஒரு பெரிய பிரச்சனையாக வரும். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த உடல் உபாதைகள் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ட்ரீட்மெண்ட் கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமான்னு பார்க்கணும். போய் நம்ம டாக்டர்ஸை வந்து கரெக்டாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை நம்ம ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு கவனமாக இருக்க வேண்டிய மாதம் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வந்து எந்த தேதி எந்த நேரத்தில் பிறந்தீங்க, இப்போ என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, அதை வைத்து என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்குது, தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்காருலாம் மிக்ஸ் பண்ணி உங்களுடைய லக்னம் என்ன, ராசி என்ன, தசைகள் என்ன, புக்தி என்ன, இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் ஷார்ட் டேர்ம் 5 months எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் 1 year எப்படி இருக்குதுலாம் எடுத்து இந்த கோச்சார் அமைப்பு மிக்ஸ் பண்ணி நம்ம துல்லியமான ஒரு பலன்கள் எடுத்து அது மூலமாக உங்கள் வாழ்க்கை திட்டங்களை தீட்டி தேவையில்லாத பண விரயங்கள், சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் எளிதான உங்கள் கர்மாவின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை திட்டத்தை தீட்டி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.